ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரெடிட் எவ்வளோ, மார்க்ஸ் எவ்வளோ, டியூரேஷன் எவ்வளோ, ஸோ அது மட்டும் இல்லாமல் 7th செமஸ்டரில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா 8th செமஸ்டரில் அந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். அதை பற்றி கொஞ்சம் நான் கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது போக அடிஷனல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிகல்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு தெரியும். இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட்கோ போய் நீங்கள் ஒரு ஷார்ட்டஸ்ட் டியூரேஷனில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எந்த கேட்டகரியில் வரும் பார்த்தீங்க அப்படின்னா EEC அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ், EECன்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மர் இன்டர்ன்ஷிப், வின்டர் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 விதமாக இருக்குது. ஸோ மெஜாரிட்டி இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சம்மர் இன்டர்ன்ஷிப் தான் எல்லாருமே பண்ணுவீங்க. இது கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரெடிட்ஸு. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு காலேஜ் நெக்ஸ்ட் செமஸ்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 10 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மெஜாரிட்டியாக ப்ராக்டிகல்ஸ்னால இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து வீக்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 வீக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக 1 மந்த்து. ஸோ இதுக்கு வந்து 2 கிரெடிட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 நாளுக்குள்ளே நீங்கள் காலேஜ் ஓப்பன் பண்ணி அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு August 12 ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் August 22க்குள்ளே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 7th செமஸ்டரில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா 7th செமஸ்டரில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம எதுக்கு போகிறோம், அதோட அவுட்கம்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இண்டஸ்ட்ரியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் நீங்கள் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களே ஒரு சொல்யூஷன் வந்து பில்ட் பண்ணிக்கலாம், இல்லை டெப்ளாய் பண்ணிக்கலாம். டெக்னிக்கலாக வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி கோர்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டஸ்ட்ரியோட ஒரு ரிலேட்டடாக இருப்பீங்க, உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ லெபார்ட்டரியோட, ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட, இல்லை அகாடமியோட எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கனெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் போகிறப்போ அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ரெகுலேஷன் 2021 என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க இன்டர்ன்ஷிப் பற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம். 4.5.1 இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில், யூனிவர்சிட்டியில், இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் போவீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். சம்மர் அப்படி இல்லைனா வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுற டியூரேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதில் வந்து நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போகிறீங்களோ அந்த அத்தாரிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சென்டர் ஆஃப் அகாடமிக் கோர்ஸ். அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூட்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 4.5.2 இன்டர்ன்ஷிப்போ இல்லை இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட கரிக்குலமில் மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, ப்ரிஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்போ இல்லை இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலாக எடுத்து பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதை உங்கள் கிரெடிட் ஷீட்லேயே வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் பொறுத்த வரைக்கும், கிரெடிட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 2 வீக்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிரெடிட், 4 வீக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கிரெடிட்ஸ். இது மேக்ஸிமம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். 6 வீக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 3 கிரெடிட். ஸோ இந்த 3 கிரெடிட் இருக்குல்ல, அதாவது இந்த 6 வீக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனாலிட்டி வந்து ஒன்று கட் ஆயிரும். ஸோ ட்ராப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ப்ரொஃபஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் 1 or 2 கிரெடிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டிகிரியில் கிளாஸிஃபை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் 40 இன்டர்ன்ஷிப் ஹவர்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சிஇஓக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி 12.4 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னா இன்டர்ன்ஷிப். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் செமஸ்டரில் ப்ராஜெக்ட் பண்ணலாம், அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பும் பண்ணலாம். அது உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரி போகலாம், அகாடமியா போகலாம், ரிசர்ச் இன்ஸ்டியூட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12.5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரீஃபாக வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவாலுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்போர்ட்டை வச்சும் வைவா வைஸ் எக்ஸாம் வச்சு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. யார் யார் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் கமிட்டி. ஸோ அது யார் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஸோ கோர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் வச்சு இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து 2 எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணுறப்போ மார்க் லிஸ்ட்டோட அட்டாச் பண்ணி வந்து ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ 12.10 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 15.1.2 இதில் வந்து உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன கிரேடிங் பிரின்சிபல் யூஸ் ஆகும் அப்படின்னா அப்சல்யூட் கிரேடிங் பிரின்சிபல் தான். இதை வந்து உங்களுக்கு டேபிள் வைஸாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஓ கிரேட் அப்படின்னா 91லேருந்து 100க்குள்ளே, ஏ ப்ளஸ்னா 81லேருந்து 90க்குள்ளே, அதே மாதிரி உங்களுக்கு சி கிரேட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சி கிரேட்னா 50லேருந்து 55க்குள்ளே, யூ அப்படின்னா 50க்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா அரியர் தான். ஸோ அதை தான் வந்து 50 கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா யூ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வரும். ஸோ ஓவராலாக நான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பற்றி உங்களோட ரெகுலேஷன்ஸ் படி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது போக அடிஷனலாக ஏதாச்சும் இருந்துச்சு நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.